புனிதபலி இறைவனை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தன் ஜர்னி சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகிறோம். ஏன்னா கிறிஸ்மஸ் வர்றதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று படிக்கட்டு மூலமாக மேலே ஏறி போகலாம் ஸ்டெப்ஸில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் போகலாம் மேலே. நம்ம இப்போ 2வது வழியில் தான் போக போகிறோம். பைக்கில் போயிட்டு மேலே பைக் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நடந்து மலை ஏறி போக போகிறோம். போயிட்டு அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வழியாக தான் நம்ம மேலே ஏறி போகணும். இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150லேருந்து 200 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஈஸியாக ஏறிடலாம் இந்த ஸ்டெப்ஸு. இங்கே உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. மலை ஏறத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு கேண்டில் வாங்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மலை ஏறி போகிறாங்க. இந்த மலை ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா 2 சைடும் பச்சை பசேல்னு மரங்கள் தான் இருக்கும். நடந்து போகும்போது செமையாக இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ ஸ்டெப்ஸ் வழியாக போகல. இந்த மவுண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ரோடு போகுது. நம்ம இந்த வாட்டி ரோடு வழியாக தான் போக போகிறோம், அதுவும் பைக்கில். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பக்கம் வந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோன்னா மலை மேலே ஏறலாம். மலை மேலே போயிட்டு நம்ம அந்த சர்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ கிறிஸ்மஸ் வர போகிறதுனால இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நிறைய கடைங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த லெஃப்டில் தான் வந்து நம்ம வந்து திரும்பணும். இந்த பக்கம் தான் வந்து மலை ஏறி போகணும். ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான மலை, பீஸ்ஃபுல்லான மலைன்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து சின்ன மலை. இந்த சின்ன மலைக்கு சின்ன மலை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பெயர்கள் இருக்குது. புனித தோமையார் மலைன்னு சொல்லுவாங்க, பரகி மலைன்னு சொல்லுவாங்க, சென்ட் தாமஸ் மவுண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால நிறைய வண்டிகள் வந்து போயிட்டுருக்கு. மற்ற டைம்லலாம் வந்து இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஜேன்னு கூட்டம் இருக்கும் நிறைய. இங்கே வந்து பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, காருக்கெலாம் வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சூஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க, செம்மையாக ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. இங்கே தான் வந்து வண்டி பார்க் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கிட்டே வந்து வண்டியை பார்க் பண்ணோம். அப்போ உள்ளே வந்து விட்டாங்க. ஆனால் இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால வண்டியை இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து தான் போனோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரோடு வழியாக போகலாம், ஸ்டெப்ஸ் வழியாக போகலாம். 2 வழி இருக்குது. நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் வழியாக தான் போகிறோம். ஏன்னா அது வந்து நேராக சர்ச்சுக்கே போயிடும். ரோட்டு வழியாக போனால் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸ் வழி தான் வந்து பெஸ்ட்டு, நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப்ஸில் ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்லேயே. அது வந்து ஏசு கிறிஸ்துவும் அவரோட சீடரான சென்ட் தாமஸும் இருக்காங்க அந்த ஸ்டாச்சுவில். இந்த ஸ்டாச்சுவை தாண்டி போனோடனே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது. சர்ச்சில் வந்து ரினோவேட்டிவ் வேலை வந்து நடந்துட்டுருக்கு. இந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகள் வரலாறு மற்றும் பாரம்பரியமான சர்ச் இது. இந்த சர்ச்சு கட்டி 500 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. 2011 இந்த சர்ச்சு தேசிய திருத்தலன்னு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. வாங்க நம்ம சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்கலாம். சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா
ரைட் ஹேண்ட் சைடில் சென்ட் தாமஸை ஈட்டியால் குத்துற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை சென்ட் தாமஸ் வணங்குற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நேராக உள்ளே போனீங்கன்னா நிறைய சேர்லாம் போட்டிருப்பாங்க உட்காந்து ப்ரே பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ உள்ள ரெனோவேட்டிவ் வேலை நடக்கிறதுனால சேரெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம நேராக உள்ளே போய் ப்ரே பண்ணிட்டு வர வேண்டியது தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செம்ம கூலிங்காகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, அமைதியாகவும். இங்கே வந்து சென்ட் தாமஸோட ரத்தக்கரை இருக்கிறதா சொல்கிறாங்க, அவரோட எலும்புகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோட 12 சீடர்களோட உடல் பாகங்கள்லேருந்து ஒரு சின்ன பகுதி வந்து இதில் வச்சுருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6, ரைட் ஹேண்ட் சைடில் 6 வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா குட்டியாக அது நடுவில் இருக்கும். அதே மாதிரி சென்ட் தாமஸோடதும் வந்து அந்த சிலுவையில் நடுவில் வந்து சின்னதாக வச்சுருக்காங்க. இந்த மவுண்ட்டை வந்து சென்ட் தாமஸ் மவுண்டன் ஏன் சொல்கிறாங்க, சென்ட் தாமஸ் யார் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. கிபி 52 தான் வந்து சென்ட் தாமஸ் கேரளாவுக்கு வந்தார். கேரளாவுக்கு வந்து கிறிஸ்டானிட்டியை வந்து பரப்புனார், அதை பற்றி போதிச்சார். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்களாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவர் அங்கேருந்து சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து சாந்தம் சர்ச்சாண்ட தான் வந்து கிறிஸ்டானிட்டை பரப்பிட்டு போதிச்சுட்டு இருந்தார். ஆனால் அவர் வந்து தங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா சின்னமலையில் வந்து ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அவரோட எதிரிகள் வந்து அவரை குத்தி கொன்னுட்டாங்க. அவரோட ரத்த கரைகளை பார்த்த போர்ச்சுகீஸ்கள் தான் வந்து அவருக்கு இங்கே சர்ச்சு கட்டினாங்க. நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வரணும்னா இந்த பக்கம் தான் வரணும். அதே மாதிரி இறங்கும் போதும் இந்த பக்கம் தான் இறங்கணும். நடுவில் பார்த்தீங்கன்னா டிவைடர் வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது. இது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பெருசாகவும் இருக்குது. இது ரொம்ப பழமையான மரம்னு சொல்கிறாங்க. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா 175 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது இந்த மரம். இந்த மரத்தை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா. சர்ச்சுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அவருக்கு கீழே 3 சீடர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டனோட வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் இப்போ கிறிஸ்மஸ்ன்றதுனால இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அலோவ் பண்ணல. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் வாக் அப்படின்னு போட்டிருக்கோம். அது உள்ளே போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி ரைட் ஹேண்ட் சைட் திரும்பி மறுபடியும் ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த சென்னையோட வியூ பாயிண்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். சென்ட் தாமஸ் வாக்குக்குள்ளே போனீங்கன்னா இந்த பிளேஸ் தான் வரும். இங்கே வந்து சென்ட் தாமஸோட ஸ்டாச்சு இருக்குது, அவர் படுத்துட்ருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் இருந்த மரம் அந்த மாதிரி ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது. அப்புறம் அவர் எப்படி வந்தார் அப்படின்றதுலாம் இருக்குது. அதே மாதிரி அவர் யூஸ் பண்ண பொருள்லாம் இருக்குது. நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டோட மினியேச்சர் வந்து இங்கே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. சென்ட் தாமஸ் மலை மேலே இருக்கிற சர்ச்சு மட்டும் தனியாக வந்து இங்கே மினியேச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. சென்ட் தாமஸ் காலத்தில் வாழ்ந்த அவரோட பொருட்கள், அவரோட வரலாறெல்லாம் வந்து அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எக்ஸிபிஷன் மாதிரி செம்மையாக இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. அவர் யூஸ் பண்ண காயினு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. இங்கே எல்லாத்தை பற்றியும் டீட்டெயில்ஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பொறுமையாக பார்த்து எல்லாத்தையும் படித்து பார்க்கலாம். செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு. சென்ட் தாமஸ் யூஸ் பண்ண பூஜை பொருட்கள்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. பெல்லு, அப்புறம் குத்து விளக்கு, கேண்டில் ஏற்றி வைக்கிறது, அந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண காயின் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப பழமையானது. ஆயிரத்தி 1986 ஆண்டு வந்து போப் 2ஆம் ஜான் பால் வந்து இங்கே வந்திருக்காரு. அதுக்கான புகைப்படம் தான் வந்து இங்கே மாட்டி வச்சுருக்காங்க. இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்டோட வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே வந்து
கத்திப்பாரா பிரிட்ஜு தெரியுது கிண்டியில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ ரயில் ஓடுறது நல்லா தெரியுது. இங்கே வந்து அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இந்த இடம் ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சோட ஃப்ரண்ட் சைடு. இங்கேருந்து பார்த்தா சன்செட் வந்து சூப்பராக தெரியுது. இங்கே தான் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டும் இருக்குது. அந்த வியூவை நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது பிளெயின்லாம் வந்து டேக் ஆஃப் ஆகிறதும் லேண்ட் ஆகிறதும் நல்லா தெரியும் வியூவு. நமக்கு ரொம்ப கிட்டேயே வந்து பிளெயின் போகும். சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்க்கறதுக்கு. நாங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட்டை சுற்றி பார்த்துட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பச்சைக்கிளி வந்து தலையில் உட்காந்துடுச்சு. அது தலையிலேருந்து இறங்கி போவே இல்லை. ஸோ அதுக்கு நாங்கள் ஃபுட்டு கொடுத்தோம். அது சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுட்டு அப்படி நகர்ந்து போனாலும் அது பறந்து போவே இல்லை. ரொம்ப நேரமாக தலையிலே தான் உட்காந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதுவாக தானாக பறந்து போயிட்டு ஒரு கம்பி மேலே வந்து போய் உட்காந்துது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் செமையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு லைட் போடுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 1 ஹவருக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணி இதை பார்த்துட்டு வந்தோம். இந்த இடம் வந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கும் ஒரு வழி இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த பிளேஸில் சுற்றி பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்குது. இயேசு கிறிஸ்து பிறந்தது, அப்புறம் அனிமல்ஸு, இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து டிசம்பர் மந்தில் தான் வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும். நீங்கள் இந்த டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகலாம். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்துவ மதம் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தவனரும் வந்து இங்கே வந்து போகிறாங்க. நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போங்க. அதுவும் இந்த டிசம்பர் மந்தில் கிறிஸ்மஸ் டைமில் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். மலையிலேருந்து இறங்கி கீழே வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இது கிறிஸ்மஸ்க்காக போட்டிருக்காங்க இந்த கடைங்களாம். மற்ற டைமில் இங்கே இருக்காது. இந்த டைமில் தான் நிறைய கடைங்க போட்டிருப்பாங்க. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறதுக்கான டாய்ஸ்லாம் இங்கே விற்கிறாங்க. அதுக்கப்புறம் இயரிங்ஸு, அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டமும் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்காக சர்க்கஸு, ராட்டினம் அந்த மாதிரியும் வந்து இங்கே ஃபன் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லா ராட்டினத்துலேயும் ஏறி சூப்பராக இருக்குது எல்லாமே.
ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். சென்னையில் உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த பிளேஸுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், see you.